சிறுவர் நிகழ்ச்சி. இப்பொழுது முதல் நாங்கள் வானமே எல்லை சிறுவர் நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் இங்கே தொடங்கியிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியோடு இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு சிறுவர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த சிறுவர்கள் ஒவ்வொரு வாரம் அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதற்கேற்றாற்போல் அவர்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்றும் ஒருவர் வந்திருக்கின்றார், ஒரு சிறுமியொருவர். அவரோடு இன்று உரையாடலாம். அவரை இப்பொழுது இணைத்துக் கொள்வோம். வணக்கம் விஹாசினி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கு. நீங்க? ஓம், நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எத்தனை வயது? 12 வயசு. 12 வயது. சரி, இப்பொழுது இன்று நாங்கள் மற்றவர்களிடம் கேட்பது போலத்தான். உங்களுக்கு சகோதரங்கள் இருக்கிறார்களா? அக்கா, ஒரு தம்பி இருக்கிறேன். தம்பிக்கு எத்தனை வயது? தம்பிக்கு 8 வயது. 8 வயது. ஆஹா, சரி. உங்கள் பள்ளிக்கூடத்திலே நீங்கள் இப்பொழுது 12 வயதுன்னு சொன்னீர்கள் இல்லையோ? சரி சரி, 13 ஆக போகுது. பிறகு என்ன? ஆனால் கதைப்பதற்கு நீங்கள் சொன்னீங்க கதைக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் சொல்லவில்லை, அம்மா தான் சொன்னார். அவர் கொஞ்சம் இப்படித்தான் கதைப்பார் என்றெல்லாம் சொன்னார். இது நான் இப்பொழுது நேரடியாகவே இங்கே நேயர்களுக்கும் சொல்ல வேண்டும், மற்ற கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோருக்கும் சொல்ல வேண்டும். என்னவென்றால், நாங்கள் பிள்ளைகள் கதைக்க மாட்டார்கள் என்று நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. எனது பிள்ளையை நாங்கள் முயற்சி செய்கின்றோம், செய்ய விடுவோம் என்று சொல்ல வேண்டும். என்ன இல்லையாம்மா? ஆமாம். சரி, நாங்கள் இன்றைக்கு நீங்கள் என்ன கதைக்க போறீங்கள்? இன்றைக்கு நான் ஸ்போர்ட்ஸை பற்றி கதைக்க போகிறேன். சரி, சொல்லுங்க. என்ன உங்கள் பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், பாஸ்கெட் பால் பிடிக்கும். ஆனால் அதுலேருந்து சொன்னால் மோஸ்ட் பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டும் ஸ்விம்மிங்கும். நல்லது. உண்மையாக எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது, தெரியவும் மாட்டுது எனக்கு அதை பற்றி. நீங்கள் எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க, எங்களோட நேயர்களுக்கும் விளங்கப்படுத்துங்க என்ன மாதிரி என்று. உங்களுக்கு ஏன் அது பிடிக்கும் என்று சொல்லுங்க. கிரிக்கெட் இந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடினா மச்சஸ் விளையாடுவோம். அவங்க சேர்ந்து விளையாடக்கு ஒரு ஃபன் கிரியேட் பண்ணும். அது நல்ல ஃபன்னாக இருக்கும் விளையாட போய். அண்ட் ஸ்விம்மிங் நீந்தேக்கு தண்ணிக்கு கீழே போகைக்கு நல்ல அமைதியாக இருக்கும், எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஓ, அந்த மாதிரி கதைக்கிறீங்க. அம்மா தான் சொல்கிற பிள்ளை கதைக்க மாட்டாண்டு. என்ன இப்படித்தான் நாங்கள் அப்படியே பொத்தி வச்சிருக்கிறது வீட்டில் இல்லையோ? அப்போ ஸ்விம்மிங் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும் உங்களுக்கு. சரி, நீங்கள் இப்போ தனிப்பட்ட விளையாட்டு, இப்போ நாங்கள் தனித்தனியாக விளையாடுற விளையாட்டுகளும் இருக்குத்தானே சில விளையாட்டுகள். ஆனால் நீங்களே இப்படி குரூப்பாக விளையாடணும்னு விரும்புகிறீங்க? அது குரூப்பாக விளையாடுக்கு, அது சேர்ந்து விளையாடுக்கு டிஃப்ரெண்ட். அது தனியா விளையாடுக்கு அது உங்களோட நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் அது ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுவான். அது ஹாப்பியா இருக்கும், நல்லா இருக்கும் விளையாட. சரி, நீங்கள் எப்பொழுதுமே விளையாட்டு, இப்போ கிரிக்கெட் விளையாடும் பொழுது நீங்கள் உங்களோட பக்கம் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா? சம்டைம்ஸ் 50-50. அப்படியா? பள்ளிக்கூடத்துலேயும் விளையாடுவீங்களோ? பள்ளிக்கூடத்துல பாஸ்கெட் பால் விளையாடுறேன். அப்படியா? இது சரி. நீங்கள் இப்போ விளையாட்டுகள் நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்விம்மிங், பாஸ்கெட் பால், மற்றது கிரிக்கெட், இப்படி எல்லாமே சொல்கிறீங்க தானே. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க இப்போ விளையாட்டு எங்களுக்கு கட்டாயம் தேவை என்று சொல்லி ஏன் நினைக்கிறீங்க? எங்களோட உடம்புக்கு நல்ல, அது வெளியில போய் விளையாடிக்க சூரியன்ல இருந்து விட்டமின் டி கிடைக்கும். அது பாடிக்கு நல்ல. அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிக்க ரெஸ்பிரேஷன் நடக்கும். ரெஸ்பிரேஷன்ல இருந்து எனர்ஜி கொடுக்கும். அண்ட் உங்களோட பாடியை ஹெல்த்தியா இருக்கும். யார் சொல்லி தந்தார்கள் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடக்கும் விளையாடும் பொழுது? பள்ளிக்கூடத்துல. கட்டாயம் உண்மைதான். நாங்கள் எல்லாம் சிறு வயதிலே விளையாட போகும் பொழுது எங்களுக்கெல்லாம் அந்தளவு தூரம் இருந்தால் கூட சரியான குறைவு. என்ன எங்களுக்கு ஒரு தரம் என்ன சொல்வது, போய் விளையாடுவதற்கு எங்களை உற்சாகப்படுத்த மாட்டார்கள் அவ்வளவாக. சரி, நீங்கள் வேறு என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க? வீட்டில் என்ன செய்வீங்களா? அம்மாக்கெல்லாம் உதவி செய்து கொடுப்பீங்களா? உதவி செய்ய வேண்டுமா? ஏன் செய்ய வேணும்? நீங்க சின்ன பிள்ளை தானே. அம்மாக்கு உடம்பு நல்லா இல்லையா, இல்லாட்டி டயர்டா இருக்குண்டா அம்மாக்கு உதவி செய்யறது நல்ல.
அப்போ அம்மா வந்து அப்படி சொல்லும் பொழுது இது ஒரு கழுவி வை அல்லது இது இந்த என்னது சொல்ல வெளியில் இருக்கிற உடுப்பை வந்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்காதா, என்ன நான் வேலை செய்ய வேணுமா, எனக்கு என்ன கரைச்சலாக இருக்குன்னு சொல்லி நினைக்க மாட்டீங்களா? ஓ அப்படி வாழ்தான் சில நேரம் கொஞ்சம் பஞ்சியா இருக்கும் செய்யறதுக்கு. உண்மைதான் உண்மைதான், அது உண்மையே சொல்ல வேண்டும். என்ன நாங்கள் சின்ன பிள்ளைகள் உண்மையாக நீங்கள் உண்மை சொல்லுவீங்க, நாங்கள் எல்லாம் மறைச்சு கதைக்கிறது அப்படி இல்லை. சரியம்மா, இப்போது நீங்கள் இந்த வானொலிக்கு வந்து வரும்பொழுது பஞ்சு பட்டீங்க சரியா? நீங்கள் பஞ்சு பண்ணீங்களோ அம்மா பஞ்சு பட்டா தெரியல. ஏன்னா நீங்கள் கதைக்கும் பொழுது எனக்கு நீங்கள் கதைச்சிங்களா அம்மா கதைச்சவான்னு தெரியாமல் இருந்தது. அந்த அளவு தூரத்துக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் இனி வேறுங்க, இப்போ நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் இப்பொழுது இங்கே வந்து கதைச்சோ போல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்தா போல? இப்போ அந்த கதைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? கதைக்குள்ள பயமா இருக்கா? ஃப்ரீயா இருக்கு. இல்ல பயம் இல்ல, அதுதான் வேண்டும். போய் கதைக்க நிறைய பேர் முன்னுக்கு இருக்கிறோம். வந்து கோல்ல மாதிரி தான் கதைக்கிறது. அப்ப நாங்கள் எங்களை மாதிரி நாங்களும் இங்கே உள்ளுக்கு இருந்து 4 சிவர்களுக்குள்ள இருப்பது போல் நீங்களும் அப்படி சொல்றீங்க. அப்படி கதைச்சு தான் வெளியில் வந்து நாங்கள் வெளியிலையும் கதைக்கணும். என்ன இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் என்று சொல்லி ஒன்று, நீங்கள் இனி வயது வர அதை செய்வீங்க. கூச்சம் இல்லாமல் கதைச்சு பழக வேணும், எங்களோட கருத்துக்களை சொல்லி பழக வேணும், நல்ல ஒரு முறையோட. என்ன அப்படி தானே? சரி, அப்போ நீங்கள் இனி அடுத்தடுத்த முறை வந்து நான் உங்களை எல்லாரும் சேர்த்து விட்டுருக்கிறேன், அதற்குள் நீங்கள் எழுதி விடுங்கள் என்னென்ன செய்ய போறீர்கள் என்று சொல்லி. அம்மா இருக்கிறாவா பக்கத்தில்? அம்மா போயிட்டா கீழே. அம்மா ஏன் கீழே போயிட்டா? சரி, கதைக்க முடிந்தால் கதைக்கட்டும், இல்லாவிட்டால் கூட அம்மாவுக்கும் வந்து நான் நன்றி. சரி சரி. ஹலோ, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறது மகள்? நீங்கள் சொன்னீங்க மகள் கொஞ்சம் கதைக்க மாட்டா அப்படி இப்படி என்று சொல்லி. இவ்வளவு தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கதைப்பான்னு நானே யோசிக்கிறேன். நீங்களே கதைக்க முடியாமல் நிற்கிறீங்க, அந்த பிள்ளை என்ன மாதிரி கதைக்குது? அப்படித்தானே? எதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா தமிழ் ஸ்கூல் போறவே எழுத தெரியும், வாசிக்க தெரியும். ஆனா அந்த இவ்வளவு தொடர்ச்சியா கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல. அவங்க வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்து சொல்றேன் என்ன. இன்னொன்று வந்து என்னவென்றால், நீங்கள் சொன்னது போல்தான் நாங்கள் எழுதுவதற்கு என்னது பரீட்சை எழுதுவதற்கும் அங்கே போய் படிப்பதற்காக தான் போகிறோம். அவர்களுக்கும் நேரமில்லை, உங்களுக்கும் நேரமில்லை, பிள்ளைகளுக்கும் நேரமில்லை. ஆனால் இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறதுனா தனியாக கதைப்பது தான். இங்கே வந்து யாருமே உங்களை வந்து பார்த்து நீங்கள் இப்படி கதைச்சிங்க ஒன்றுமே சொல்ல போவதில்லை. இந்த பிள்ளைகளை நாங்கள் வந்து கொண்டு வந்து விட்டு அவர்களே ஒரு விடயத்தை எடுத்து கதைக்கக்கூடிய மாதிரி அவர்களை கொண்டு வந்து விட வேண்டும். அடுத்த சந்ததியை வந்து நாங்கள் நல்லபடியாக படியாக வளர்த்து விட வேண்டும் என்று சொன்னால் பெற்றோரும் சமூகமும் ஊடகங்களும் வந்து அவர்களுக்கு கட்டாயம் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும், இல்லையோ? கண்டிப்பா நீங்க தொடங்கி இருக்க அந்த முயற்சி ரொம்பவே பாராட்டத்தக்கது தான். நன்றி அக்கா, நீங்க மிக்க நன்றி. நான் என்னவென்றால் இந்த ILC என்று சொல்லி தொலைபேசியில் நிறைய ILC ஆக்கள் யார் என்றே தெரியாமல் இருந்தது. அப்போ நான் ஒரு மாதிரி தேடி பிடிச்சுத்தான் அந்த விலை போட்டு தேடி பிடித்தது போல் தான் பிடித்தது என்ன உங்களை. நன்றி, உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி இருந்து கொள்ளுங்கள். நேர்களை தயவு செய்து நீங்கள் முடிந்தால் வந்து அவர்கள் இன்று இணைந்தபடியால் நாங்கள் இனி வரும் காலங்களில் வந்து இவர்களுக்குரிய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம். இப்பொழுது அவர்களை உண்மையாக வரும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு வந்து நேரில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து நிச்சயமாக இவர்களுக்கு வாழ்த்து கூறுவார்கள். என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு புதிய சிறுவர்கள் வரும் பொழுது அவர்கள் வாழ்த்து வந்து கூறுவார்கள். நீங்களும் இணைந்து கொண்டிருங்கள். நேர்களை தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள், நேரத்தையும் கருத்திலே கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜேசுதாசன் இணைந்து கொண்டிருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்வோம். சரி, ஜேசுதாசன் வணக்கம். வணக்கம் சகோதரி லட்சுமி அவர்களே. வணக்கம். வணக்கம் விகாசினியிடம் கொடுங்கள் அம்மா. நீங்கள் ஒரு தடவை அவரோட கதைக்கட்டும். கதைங்க விகாசினி, கதைங்க. வணக்கம் விகாசினி. வணக்கம். வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களோ? நீங்க? நான் நலமா இருக்கிறேன். கெட்டிக்கார பிள்ளை என்னென்றால் எங்களுடைய சகோதரி சௌப்பாளினி லட்சுமி அவர்கள் உங்களை அழைத்தவுடன் வருகை தந்து உங்களுடைய வயசை கொண்டு சொன்னீர்கள். 12 வயசு வந்து
13 எட்ட போறீர்கள். அடுத்து உங்களுடைய விளையாட்டுகளை பற்றி சொன்னீர்கள். அந்த விளையாட்டு ஏன் விளையாட வேண்டும் என்ற காரணத்தை கூட சொன்னீர்கள். உடற்பயிற்சிக்கு அதற்கு என்று சொல்லி அது என்னத்திற்காக அந்த விட்டமின் சக்திகள் எல்லாம் வருது. உண்மையில மிக அழகாக நீங்கள் உரையாடிவிட்டு சாதாரணமா உங்களோட அம்மாவோட உரையாடுற மாதிரி சொன்னீர்கள். அந்த உடுப்பு எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னா நீங்க சொன்னீங்க கொஞ்சம் பஞ்சியா இருக்கட்டு எங்கட கிராமத்து மொழியில கூட கதைச்சிருக்கீங்க. உண்மையில உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களோட பெற்றோருக்கும் அப்பானுடைய பேசியவில்லை அம்மா அப்பாவுக்கு தான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். உங்களை எல்லாம் இப்படி வளர்த்து விட்டு படிக்க வைத்து எங்களோட அனைத்துலக உயிரோட தமிழ் மக்கள் ILC வானொலியில் வந்து இந்த எங்களுடைய தொகுப்பாளனி லட்சுமி அவருடன் உரையாட வைத்ததுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். வாழ்க வளர்க. நீங்கள் நன்றாக படித்து மீண்டும் இந்த வானொலியில் வந்து பல நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி விகாசினி. நன்றி அவருடைய அம்மாவுக்கும். நன்றி சகோதரி லட்சுமி அவர்களே. விகாசினி, உண்மைதான். நன்றி ஜெசா. மிக அழகாக நீங்கள் அந்த பிள்ளையை வந்து வாழ்த்தியிருந்தீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேர்களை தயவு செய்து இணைந்து கொண்டு மிக ஒரு சுருக்கமாக நீங்கள் வந்து கூறுங்கள். ஏனென்றால் நேரத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். மேர்சி, நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். விகாசினி, நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே வந்து இங்கே வாழ்த்து சொல்வதற்கம்மா நேரமும் போதாமையாக இருப்பதனால் ஒரு சிலரைத்தான் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், நினைக்கக்கூடிய மாதிரி. நீங்கள் அவர்களோடு கதையுங்கள். இப்பொழுது வந்திருக்கின்றார் நிரஞ்சலா. வணக்கம் விகாசினி. வணக்கம். வணக்கம். உண்மையில முதல்ல கதைச்ச மாமா இத்தாலியிலேருந்து, நான் பிரான்ஸ் நாட்டிலேருந்து கதைக்கிறேன் பிள்ளையோட. உண்மையில உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் தலை சாய்த்து வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அருமையாக எங்களோட கதைச்சதை கேட்க மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையில உங்களோட படிப்பும் இப்படி சரளமா தமிழும் ஆங்கிலம் கலந்தாலும் நல்ல அறுத்துறுத்து தன்னம்பிக்கையோட உரையாடுறீங்க. இந்த பஞ்சியா இருக்கும்ன்றது நாங்கள் ஊர்ல கதைச்ச மாதிரி இந்த பிள்ளை கதை கேட்க அதுதான் உண்மைதான். அதை கொண்டு வரைக்கல உண்மையில சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் நம்மளுக்கு பாட்டு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடி கட்டிட்டு போங்க எங்களுக்கு. சரி, இப்பொழுது வரட்டும். நான் நேயர்களை இணைத்து விட்டு நான் பார்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேர்சி இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்ளும். வணக்கம் மேர்சி. மாலை வணக்கம் லக்ஷ்மி. மாலை வணக்கம் விகாசினி. எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். அது சில வேளையில வரும் தான் அந்த பஞ்சு. என்ன சில வேளையில பல வேலை வரும். என்ன இந்த நேரம் போய் என்ன கேட்டுக்கொண்டிருக்கணும் என்ன வேலை செய்ய சொல்லி. ஆனா உண்மையில ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ குடும்ப வேலைகளையும் செய்ய பழக்கினா அது பெற்றோர் செய்யற பெரிய காரியம். என்ன நாங்கள் ஆம்பளை பிள்ளைகள் பிளேட் கழுவக்கூடாது, கூவர் பிடிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு அது இருக்கக்கூடாது. சமத்துவமாக ஆணையும் பெண்ணையும் போராடி வாழ்கிற மாதிரி வளர்க்கணும். மற்றது நீங்கள் ஸ்விம்மிங் எல்லாம் அந்த எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு எக்ஸசைஸ் அது தண்ணிக்குள்ள. மற்றது வெளியில் போய் விட்டமின் D அது இதெல்லாம் அந்த ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாலும் அதுகளும் எல்லாம் எங்களுக்கு அந்த வியர்வியல் கூட வந்து அது மட்டும் இல்ல, பயிற்சி இல்ல, ஸ்விம்மிங்ன்றது வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும்பொழுது கட்டாயமா தெரிந்திருக்க வேண்டும் எல்லோருக்குமே. அதுதான் கட்டாயம். அந்த எப்படி அந்த ஒரு ஆள் இதண்டாலும் தண்ணிக்குள்ள தத்தளிச்சாலும் காப்பாற்ற வேணுமென்ற அந்த ஒரு சிந்தனை வரும். மற்றது அந்த டீம் ஒர்க் கண்டு அவ சொன்னது அது மிகச்சிறப்பு. ஏனென்றா நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், அந்த எந்த நாளும் வெற்றியே எங்களுக்கு கிடைக்குமெண்டில்லை. அந்த டீம் விளையாடைக்க ஒரு அணி வெல்லும், ஒரு அணி தோற்கும். அப்ப தோத்தா என்னத்தால தோத்தோம்ன்றுட்டு அடுத்த முறைக்கு அந்த என்னத்தால அப்படியான விஷயங்களை அறியக்கூடியதா இருக்கும். பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். நல்ல சரளமா கதைக்கிறீங்க. சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுங்க அம்மாவுக்கு. ஆனா அது பின்னுக்கு உங்களுக்கு உதவும் கட்டாயம். நன்றி. நன்றி மேசி. உங்கள் நன்றி கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். அடுத்த டாக்டர்ஸ் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் லட்சுமி. நான் நலமா இருக்கணும்னு சொல்லி போட்டு அந்த வண்ண சுற்றுகளின் செல்ல சுற்றுகளுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். உண்மையிலே வந்து நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். மற்றது உண்மையிலே வந்து அவரோட கதைகள். ஹலோ மகள். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க? நல்லா இருக்கு. நாங்க நல்லா இருக்கிறோம். உங்களது முயற்சி தான் எங்களது முயற்சி என்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையில வந்து நீங்கள் இப்படியான விஷயங்களை நீங்க எங்களுக்கு வார்த்தை மூலமாக எங்களை லட்சுமி அக்காவின் மாமிக்காக நீங்க கொண்டு வருவதற்கு உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி. உண்மையிலேயே வண்ணமே எல்லை
அந்த நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி. மேலும் மேலும் உங்களது சிறப்பு மேலும் மேலும் எங்களுக்கு தேவை. நாங்கள் அதை கேட்டுக்கொண்டு ஆறுதலாக இருக்கணும். நன்றி டாக்டர் சொல்லி கூறிக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறேன். இங்கே வந்து தனாஞானி எனக்கு ஒரு 5 நிமிடத்தை கடன் தந்திருக்கின்றார், எடுக்கலாம் என்று சொல்லி தந்திருக்கின்றார். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களை இந்த பிள்ளைகளை வந்து நாங்கள் உயர்த்தி விட வேண்டும். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. தனிய வெறுமனே நாங்கள் எங்களுக்கு மட்டும் எங்கள் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு போவதல்ல. நாமும் எமது சமூகத்துக்கு எமது பிள்ளை அடுத்த சந்ததிக்கு ஏதாவது விட்டு செல்கிறோம் என்று சொன்னால் இது எங்களுக்கு எது முடியுமோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்யலாம். அந்த வகையில் விகாசினி சொல்லுங்கள், இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு உணர்கிறீர்கள்? இப்பொழுது வந்து இந்த மாமாக்கள் மாமிமார் எல்லோருமே வந்து சொல்லும் பொழுது எப்படி உங்களுக்கு இருக்குது? நேற்றெல்லாம் நீங்கள் வெக்கப்பட்டு சொன்னீங்க, வெக்கப்பட்டெல்லாம் கூச்சமாக இருக்கிறது கதைப்பதற்கு, என்ன கதை என்று அம்மா தான் சொன்னார், நீங்கள் சொல்லவில்லை. சரி, நான் உடனடியாக அம்மாவிடம் சொன்னேன், கொடுங்கோ அவரோட மகளிடம் கொடுங்கோ நான் கதைக்கிறேன் என்று, இல்லையா? எப்படி இப்போ நீங்கள் உணர்கிறீர்கள், எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, பயம் ஒன்றுமே இல்ல கடை கேட்க, நல்லா இருக்கு. சரி, இப்போ நீங்கள் இனி வானொலியில் வந்து நீங்கள் இணைந்து விட்டீர்கள் என்று நாங்கள் ஒரு அறிமுகமாக நீங்கள் முதல் வந்தபடியால் அப்படி இருக்கிறது. ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் இப்படி ஒரு சிறிய விடயங்களை நாங்கள் செய்யும் பொழுது, அதாவது எங்களுக்கு எது முடியுமோ உங்கள் வயதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சில வழிகளில் எங்கள் மாமாக்கள் மாமியார் எல்லோருமே நேயர்கள் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களம்மா. எல்லோருமே நீங்கள் அதற்குள் அடுத்தடுத்த கிழமைகளில் வந்து நீங்கள் அடுத்த கிழமை உங்களுக்கு எப்பொழுது முடியுமோ அதற்குள் நீங்கள் எழுதிவிட்டீர்கள் சொன்னால் எனக்கு தெரியும். அந்த நேரத்திலே வந்து உங்களுக்கு மக்களுக்கு எதை கொண்டு வரலாம், இங்கே என்ன இருக்கிறது, நான் எனது இந்த உலகத்துக்கு நான் ஒன்றை கொண்டு வர வேண்டும், என்ன செய்யலாம் என்று சொல்லி நீங்களே யோசிங்க. உங்களை வந்து நாங்கள் யாருமே கட்டுப்படுத்த மாட்டோம். நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் கதைப்பதற்கு முதல் இந்த ரட்டம் வந்திருக்கின்றார், அவரை இணைத்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் விகாசினி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க? ஓம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் இந்த மாமியிட்ட வந்து இல்லாம உங்களுக்கு சொல்லி தருவா? உங்களோட குரல் இனிமையா இருக்கு, கதை இனிமையா இருக்கு, கேட்க ஆசையா இருக்கிறது. உங்களுக்கு இத்தாலி, இங்கிலாந்து, பிரான்ஸ்லேருந்து வாழ்த்துறையோடையா நான் ஜெர்மனிலிருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஐஎல்சி வானொலி இணைஞ்சா இன்னும் உங்களோட கதைகள், உங்களோட எதிர்காலங்கள் நல்லா சிறக்கும். தொடருங்கள், வளருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ரடதவம், மிக்க நன்றி. இன்று நாங்கள் விகாசினி என்னவென்றால் நாங்கள் தொடர்ந்து அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. ஆனால் இன்று வந்து நீங்களும் வந்து எங்கள் நேயர்களோடு என்ன சொல்வது, அவர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களை அவர்களுக்கு தெரிய வேண்டும், அவர்களை உங்களுக்கு தெரியும். அப்படி அதை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் தனித்தனியாக கூப்பிட்டிருந்தோம். அடுத்த முறை நாங்கள் இனிமேலும் மென்மேலும் இன்னும் கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்த விடயங்களை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் எதையுமே நாங்கள் இங்கே வந்து அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கும் தெரியும் இது ஒரு ஊடகம், ஒரு வானொலி என்றபடியால் எதெல்லாம் செய்யலாம் என்று நீங்களே யோசிக்கலாம். அதற்கு உதவிகளை நாங்கள் செய்யலாம், இல்லையா? சரியாம்மா? சரி, அம்மா இருக்கிறாவா? மிக்க நன்றி விகாசினி. சரி, வாருங்களம்மா. விகாசினி அம்மா வாருங்கள். சரி, நீங்கள் வந்து சொன்னது போல் இல்லையா இப்பொழுது பார்த்தீங்களா? இப்போ என்னவென்றால் அதுதான், நாங்கள் எங்கள் திறமை சரி, எங்களிடம் இருக்கும் திறமை அல்லது எங்கள் பிள்ளைகளிடம் இருக்கும் திறமை, எங்கள் மக்களிடம் இருக்கும் திறமையை வந்து நாங்கள் யோசிப்பதில்லை, இல்லையோ? அப்படியே இருந்து கொள்ளுங்கள். ஒருவர் இணைந்து கொண்டிருக்கின்றார், அவரையும் இணைத்துவிட்டு சரி, இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கிறார், புஷ்பா வந்திருக்கின்றார். வணக்கம் புஷ்பா. மாலை வணக்கம் லட்சுமி. வாங்கோ கதையுங்கோ விகாசினியோட. விகாசினி கதைங்கோம்மா. விகாசினி வீணாவா? ஓமாம். விகாசினிக்கு வாழ்த்துகள். அம்மா தான் பயப்படுறா எங்களை மாதிரி. புள்ள வடிவா கதைக்குமோ, கதைக்கா விட்டுட மாட்டோம். புள்ள அச்சாவா கதைக்கிறீங்க, நல்லா கதைக்கிறீங்க நீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். பிள்ளைக்கு நீங்க வானொலி கேட்கிறீங்களா? உங்களுக்கு வானொலி கேட்க பிடிக்குமா? இல்ல, நான் கேட்கறது இல்ல. கேட்கிறேன் இல்ல. நான் இனிமே சில நேரங்கள்ல எப்படி ஆக்கள் உரையாடுற நிகழ்ச்சி ஏதாவது ஒரு வானொலியில இருந்தா நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கும் கட்டிக்கோணும் போல இருக்கும். அந்த யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்றீங்கல்ல, அந்த ஒரு கட்டித்தனம் உங்களுக்கு இருக்கு. நீங்க நல்லா வருவீங்களடா. பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் வேண்டும். நன்றி.
சந்தோஷமா இருக்கு. எங்கட விட்டே 3 பொம்பளை பிள்ளைகள்லாம் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தங்கட வேலையில தாங்கள் பாக்குறதுக்கு நாங்க பழக்கி விடணும். ஏன்னா குறை நீங்கள் உங்களுக்கு கொண்டு வேலைக்குள்ள கஷ்டப்படக்கூடாது. அம்மா ஏன் எனக்கு சொல்லி தரையில எங்க பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி புஷ்பா, மிக்க நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நிச்சயமாக தேவை. குழந்தைகளுக்கு என்னவென்றால் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் சொல்லக்கூடாது. பொம்பளை பிள்ளைகள் பொன் பிள்ளைகள். எங்களுக்கு இல்லாத தைரியமா என்ன விகாசனி இல்லையா? விகாசனி இல்லை, நாங்கள் பெண் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் பொம்பளை பிள்ளைகள் பொன் பிள்ளைகள் என்று சொல்வார்கள் அங்கே இருக்கும் பொழுது, தாயகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம். சரி, இப்பொழுது நாங்கள் நிறைவுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்வோம் விகாசினி. மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் இணைந்து கொள்வோம். சரியா? மிக்க நன்றி அம்மா இணைந்து கொண்டதற்கு. அம்மாவிடமும் கொடுங்கள். நான் அம்மாவுக்கு நன்றியை கூறுகிறேன். மிக்க நன்றி. நன்றி லக்ஷ்மி டீச்சர். ஓம் என்னவன் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்க தான், எங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஊக்குவித்து கொண்டு வர வேண்டும். இது உங்கள் கடமை முதல். அடுத்ததாக சமூகத்துக்கும் அது ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அடுத்த சந்ததியை ஏதோ ஒரு விடயத்திலே அவர்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிறைய நேரம் தேவையில்லை. 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ அவர்களுக்கு எது விருப்பமோ அந்த ஒரு பிள்ளையின் அந்த மூளை வளர்ச்சி தனியே வெறுமனே புத்தக படிப்போடு மட்டும் போகக்கூடாது. அந்த பிள்ளை வெளியிலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தை படிக்க வேண்டும். அந்த பிள்ளை வெளியிலே கொண்டு விடுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லையோ? ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நன்றி. இந்த நேரத்தில் நன்றி தான் சொல்ல முடியும். தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நல்லா கேட்டதில்லை. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இப்படி ஒரு வானொலி இருக்குன்றதே நாங்கள் கேள்விப்பட்டு. நாங்கள் நீங்கள் செய்கிற இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. நான் முதல்ல இருந்தே அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்க, நல்லா இருந்தது. நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். தொடர்ந்து நீ இணைந்திருப்போம். கட்டாயம். மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கும். நன்றி அம்மா. எல்லோருக்கும் இருவருக்கும் மிக்க நன்றி. இணைந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நல்லது நேயர்கள், இதுவரை நேரமும் வானமே இல்லை சிறுவர்களின் நிகழ்ச்சி கேட்டிருந்தீர்கள். உண்மையாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவர் இருவர் என்று தொடங்கித்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையுமே நாங்கள் கொண்டு வர வேண்டும். இருந்தாற் போல் எல்லாவற்றையும் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் அடுத்ததாக வாழ்த்துக்குரிய நேயர்களுக்கும் அந்த ஊக்கம் கொடுத்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஏனென்று சொன்னால் உங்கள் வாழ்த்தும் உங்கள் ஊக்கமும் அவர்களுக்கு நிச்சயமாக தேவை. வானமே எல்லை. இது சிறுவர் நிகழ்ச்சி.